நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நம்ம ஒரு விஷயம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனம் 45 51 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது என்பதே. ஆமென். நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வச்சிருக்கிறதான எங்கள் திரித்துவ தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற ஒரு முக்கியமான நேரமாக இது இருக்கிறது. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து தேவன் தாமே எங்களோடு கூட இடைபெற்று பேச வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவும். புரிந்து கொண்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மட்டும் நடத்தினவரே, தொடர்ந்தும் இந்த பிரசங்க நேரத்தை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி, அதாவது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தினுடைய முடிவை நமக்கு காட்டுகிறது. ஒரு பெரிய காரியம் அங்க நடக்கிறது. இயேசு கிறிஸ்து கெச்சமனே தோட்டத்துல காட்டி கொடுக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் விசாரணைக்காக கொண்டு செல்லப்படுகிறார் இல்லைங்களா. அந்த குழுக்களுக்கு, யூத சங்கத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து பிலாத்துவினிடத்துல கொண்டு வரப்படுகிறார். அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டு இயேசு கிறிஸ்து 3ஆம் மணி வேளையில, பகல்ல 3ஆம் மணி வேளையில சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. சிலுவையில அவர் அறையப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். பகல்ல 3ஆம் மணி வேலை என்று சொல்லுகிற பொழுது 9 மணி இல்லைங்களா. நம்ம இந்த அப்படியே 3 மணி நேரமாக அதை யூதர்கள் அப்படி பார்ப்பாங்க இல்லைங்களா. இரவின் 4ஆம் ஜாமம் அப்படின்னு சொன்னா காலையில காட்டு இல்லைங்களா. இப்ப பாருங்க, 6ல இருந்து 9, 9ல இருந்து 12, 12ல இருந்து 3, 3ல இருந்து மறுபடியும் 6, இப்படி 4 ஜாமங்களாக அதை வைத்திருப்பார்கள். நைட்ல, பகல்ல மணி நேரம் என்று சொல்லி சொல்லுவாங்க. நீங்க அடிக்கடி வேதத்தை வாசிக்கும் போது அதை அறிந்து கொள்ளலாம். 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்றதை எதை காட்டுதுன்னா, அந்த 3 மணி நேரம் இருக்கு பாருங்க இல்லைங்களா, அதை நமக்கு காட்டு. இப்ப 3ஆம் மணி நேரம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது பகல்ல 9 மணி இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் இரவுல பிடிக்கப்பட்டு இப்ப காலையில அங்க யூத சங்கத்தில் இருக்கிறாரு. அங்கதான் பேதுருலாம் போய் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி போறாரு இல்லைங்களா. அதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் பிலாத்து கிட்ட கொண்டு வரப்படுறாரு விடிந்து. இப்ப காலையில ஒரு 9 மணி அளவுக்கு அவர் சிலுவையில அறையப்பட்டு விடுகிறார் இல்லைங்களா. அப்ப இருந்து 6 மணி நேரம் அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறார் இல்லைங்களா. அதுக்கு இடையில தான் பல விஷயங்கள் நடக்கிறது. சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது அவரை பரியாசம் செய்கிறார்கள் இல்லைங்களா. பல காரியங்கள் அங்க செய்யறாங்க. சீட்டு போடுறாங்க, அவருடைய உடையை எடுத்து சீட்டு போடுறாங்க போர் செய்வது. இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 6 மணி நேரம் அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப 3ஆம் மணி வேளையில அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நமக்கு மார்க்கு சுவிசேஷம் சொல்லுகிறது. இங்க நம்ம பார்க்கிற பொழுது பாருங்க, அந்த பகுதி நமக்கு சொல்லுகிற பொழுது
45ஆம் வசனம் சொல்லும்போது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்று சொல்லி அங்க சொல்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கணும். நல்ல மத்தியான 12 மணியிலிருந்து சாயந்தரம் 3 மணி நல்லா வெயில் அடிக்கக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க, 6ஆம் மணின்னு அது. அந்த நேரத்துல பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ ஒரு பெரிய காரிருள் மூடி இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. இருள், நல்லா வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல இப்ப இருள் மூடி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமியில் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த 9ஆம் மணி நேரத்துல இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லி அங்க தன் ஜீவனை விடுகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். கை காலில் ஆணி கடாவப்பட்டவராக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 6 மணி நேர வேதனையான பாடுகளுக்கு பின்னாடி மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராக ஆவியை விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை எல்லாம் செய்து முடித்து இப்போ அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இந்த பகுதி நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தினுடைய முடிவை நமக்கு காட்டுகிறது இல்லைங்களா. இந்த பகுதியிலிருந்து நம்ம ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். நமக்கு ரொம்ப அவசியமான காரியங்கள், நாம் தெரிந்திருக்க வேண்டிய காரியங்கள், ஆழமாக உணர்ந்திருக்க வேண்டிய காரியங்களாக இவைகள் இருக்கிறது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது 3 விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பல காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருந்த போதிலும் நம்ம ஒரு 3 விஷயத்த பார்க்க போறோம். ஒண்ணு, அவர் மரணத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வார்த்தை இல்லைங்களா, அந்த வாக்கியத்தை நம்ம பார்க்க போறோம். 2வது, அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். 2வதா அவர் ஒரு செயல் அங்க ஒண்ணு நடக்குது. 3வது, அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் அங்க நடக்குது. அப்போ கடைசியா அவர் ஒரு வார்த்தைகளை பேசுகிறார். அதுக்கப்புறம் ஒரு செயல் நடக்கிறது. அதுக்கப்புறம் பின்பதாக ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்கிறது. இந்த 3 காரியங்களைத்தான் நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்க்க போகிறோம். ஒரு அவசியமான செய்தி இந்த செய்தி இல்லைங்களா. ஆகவே அதை நம்ம ரொம்ப கவனத்தோடு சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு நன்றியறிதலோடு இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. சரி, முதலாவது இதில் நாம பார்க்க போறது என்னன்னா, மரணத்திற்கு சற்று முன்பு அவர் பேசின வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை முதலாவது நாம் பார்க்க போகிறோம். அவர் 46ஆம் வசனத்துல நாம பார்க்கிற பொழுது, அவர் தான் மரணம் அடைவதற்கு கொஞ்சம் முன்பு அவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார், ஒரு வார்த்தைகளை பேசுகிறார். என்ன பேசுறார் அப்படின்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கேட்கிறார் இல்லைங்களா. அவருடைய கதறுதல் அங்க சிலுவையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மரணத்திற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் பேசின வார்த்தையின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதலாவது சிந்தித்து பார்க்கிறோம். இந்த பாவம் நிறைந்த மனிதர்கள், பாவத்துல ஜீவிக்கிறவர்கள், ரட்சிப்பை இன்னும் அடையாத மனிதர்கள் இந்த வார்த்தையில் இருக்கிற முக்கியத்துவத்தை ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பொதுவா நம்ம பார்த்தோன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து விமர்சனம் செய்கிறவர்கள் இல்லைங்களா, மேலோட்டமாக வேதாகமத்தை வாசித்து விட்டு உலகத்தை சார்ந்து இருக்கிறவர்களும் சரி, அதாவது ரட்சிக்கப்படாதவர்களும் சரி, ரட்சிக்கப்பட்டதாக தன்னை எண்ணிக்கொண்டும் வேதத்துல நல்லறிவு இல்லாதவர்களும் சரி, இந்த பகுதிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது, இயேசுவை நீங்கள் கடவுள் என்று சொல்லுகிறீர்களே, அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இன்னொருத்தர் இடத்துல அவர் வேண்டுகிறார் அப்படிங்கிற குதர்க்கமான கேள்வியை புத்திசாலித்தனமாக வைப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் வைப்பாங்க இல்லைங்களா. அதுக்கு காரணம் என்ன? அவன் பாவத்தில் இருக்கிறான். பாவம் நிறைந்த மனிதனால் தேவனுடைய திரித்துவத்தையும் ரட்சிப்பிலே தேவன் செய்த காரியங்களையும் அவனால் விளங்கி கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மானுடத்தையும் தெய்வீகத்தையும் இணைத்து கொண்டு இந்த உலகத்துக்கு வந்ததை பற்றியோ, அனாதியில அந்த தீர்மானம் ஏற்படுத்தப்பட்டதை பற்றியோ, அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
அந்த விதமாக கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக மீட்கப்படுவதை பற்றியோ எந்த புரிதலும் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அந்த மாதிரியான பைத்தியகார்த்தனமான கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா இது ஆவிக்குரிய விதத்துல நிதானித்து அறிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவ ஆவிக்குள்ளாக நாம் பார்க்கிற விஷயம். இது மானிடத்துல ஒரு பாவ நிறைந்த மனிதன் இதையெல்லாம் ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டான். அறிந்து கொள்ள வைப்பதற்கு நாம் முயற்சி செய்தாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லைங்களா? ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். கடவுள் அவனுடைய அகக்கண்களை திறக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது அவன் அகக்கண்கள் திறக்கப்பட்டு அவன் இயேசு கிறிஸ்து விசுவாசித்ததற்கு அப்புறம்தான் பலமான ஆகாரங்களை புசிக்க ஆரம்பிப்பான். வேதம் சொல்லுகிற மேலான விஷயங்களை அவன் அறிந்து கொள்ளுவான். அதுக்கு முன்னாடி அவனால அறிந்து கொள்ள முடியாது. அவன் குழந்தையா இருக்கிற பொழுது, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிற பொழுதுதான் இதையெல்லாம் அறிந்து கொள்ளுவான் இல்லைங்களா? அதனால இந்த அழிவுள்ள மனிதனால் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது தன்னுடைய சரீர வேதனையின் நிமித்தமாக அவர் சொன்னார் என்று சொல்லி சிலர் போதிக்கிறாங்க இல்லைங்களா? சில தவறான விதத்துல வேதத்தை பார்க்கிறவர்கள் போதிக்கிறாங்க. இத்தனை அடி அவர் வாங்கி இத்தனை வேதனையும் வாங்கிக்கிட்டு அப்படி பேசுறாருன்னு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா? முதல்ல வேதத்தை பற்றின சரியான புரிதல் இல்லைன்னா இப்படித்தான் விளக்கம் கொடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான விளக்கத்தை நம்ம பார்க்கிற பொழுது அது ஒரு சரியில்லாத விளக்கம். சரியில்லாதது மட்டும் இல்ல, அது நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், ஏன் இந்த காரியத்தை எல்லாம் செய்தார் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் வெறுமனே சரீரத்தினுடைய அந்த வழியினாலதான் அப்படி அவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்றது இரட்சகரை கனவீனப்படுத்துகிற செயல் என்று சொல்லி பார்க்கணும். சரி, ஏன் இயேசு கிறிஸ்து இப்படியான வார்த்தைகளை அங்கு சொன்னார்? ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லைங்களா? ஏன் அப்படி சொல்றார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு சொல்றார். கிறித்துவத்துல ஒன்றாய் இருக்கிறவர்கள் இல்லைங்களா, எப்பொழுதும் பிரிக்க முடியாதபடி இருக்கிறவர்கள், பிதாவினுடைய நேசகுமாரன் இல்லைங்களா, தேவகுமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட அவர் ஏன் அப்படி சொன்னார்? அவர் இந்த உலகத்துல வாழுகிற பொழுதும் கூட அவர் என்ன சொல்லுகிறார்? நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினால் அவர் என்னை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்றார். நான் எதையும் என் சுயமாய் பேசுகிறதில்லை, என் பிதா சொல்லுகிறதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சிலுவையில கதறுகிறார் இல்லைங்களா? அப்படி அவர் கதறுவதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் தான், இந்த பாவம் நிறைந்த உலகம்தான் இல்லைங்களா? அந்த பாவத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திற்கான பதிலாளாக மரிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படி வந்த அவர் மேல் இப்பொழுது இந்த உலக மனிதர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய எல்லா பாவமும் அவர் மேல் வைக்கப்படுகிறது, அவருடைய ஆத்துமாவின் மேல் அழுத்தப்படுகிறது இல்லைங்களா? அப்ப இந்த உலகத்தினுடைய பாரத்தை அது காட்டுகிறது இல்லைங்களா? அந்த பாரமெல்லாம் அவர் மேல் வந்தபடியினால அந்த கடைசி தருணத்துல பிதா அவரை கொஞ்ச நேரம் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? திருத்துவத்துல தெய்வீகத்துல அவர் அப்படி பிரிக்கப்படுகிறது இல்லை. ஆனா மானுடத்தில் அவர் இருக்கிறபடியினால 100% மானுடத்தையும் அவர் கொண்டிருக்கிறபடியினால் இந்த மானுடத்துல அங்க ஒரு பிரிவு உண்டாகிறது. ஏன்? தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லி பார்க்கிறீங்களா? அப்ப மெய்யாகவே அவர் நம்முடைய பதிலாளாக நமக்காக பாவமாகி நமக்காக சாபமாகி இந்த உலகத்தினுடைய பாவத்துக்கு விரோதமான தேவனுடைய நீதியான கோபத்தை தன்னில்தானே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் இந்த வார்த்தைகள் விளக்குகிறது இல்லைங்களா? தேவன் நீதியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் மனிதனுடைய பாவத்துக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? தேவன் அப்படி தண்டனையை கொடுக்காம கண்டும் காணாமல் அவர் கடந்து போவார் என்று சொன்னால் நாம் அவரை ஒருபோதும் நீதியான தேவன் என்று சொல்ல முடியாது இல்லைங்களா? அவர் பாரபட்சம் பார்க்கிறவராக மாறிவிடுவார் இல்லைங்களா? மனிதன் கண்டும் காணாமல் போகிறார் இல்லையா, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போறார் இல்லையா? அப்படி தேவன் போவார் என்று சொன்னார். சிலர் பேசுறாங்க இல்லையா,
சமீபத்துல ஒரு சினிமா நடிகர் இந்த உலகத்து எல்லா மதங்களையும் பொதுவாய் வைத்து அவர் ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துறார். என்னன்னா, தேவன் ஒருத்தர் இருந்தார்னா, அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா அவர் ஏன் இதெல்லாம் எதிர்பார்க்கணும்? அவர் நல்லவராகத்தானே இருக்க முடியும். அவர் நல்லவரா இருந்தார்னா நம்ம ஏன் இப்படி அவரை செய்யணும், அவரை தொழுதுக்கணும்? அப்படி இல்லைன்னா நான் தண்டிப்பேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறார். இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்புனாங்கன்னா வச்சுக்கோங்க, வேத அறிவு இல்லைன்னா ஆமால கரெக்ட் இல்லை அப்படின்னு தோணும். இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம் இல்லைங்களா? அவன் என்ன செய்வார்னா, மனிதர்களோடு இத்தனை வருடம் பழகி இருக்கிறான், என்னெல்லாம் சொன்னா அங்க தேவனுக்கு எதிராக செயல்படுவார்கள் அப்படிங்கிறத அவன் அறிந்திருக்கிறான் இல்லைங்களா? அப்போ இந்த மனிதனுக்கு அதை பற்றி பேசின அந்த மனிதனுக்கு மனிதனுடைய பாவத்தை பற்றின அறிவு இல்லை. இரண்டாவது, தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவும் இல்லை. அவன் தன்னுடைய நிலையிலிருந்து அவன் பார்க்கிறான் இல்லைங்களா? கடவுளை பார்க்கிறான் பாவத்திலிருந்து. அதனால அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பி தேவனை இழிவுபடுத்துகிறான். தேவன் ஒரு மனிதனை தண்டித்தார் என்று சொன்னால் அவர் சரியானவராக எப்படி இருக்க முடியும்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் சரியானவரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் தண்டிக்கணும் இல்லைங்களா? கண்டும் காணாமல் விட முடியாது. இப்ப மனிதனை ஆண்டவர் படைக்கிற பொழுது ஆண்டவர் அவனை பாவியாக படைக்கவில்லை, பரிசுத்தமுள்ள மனிதனாக அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்டிருந்தார். தேவனுக்குரிய நன்மையான காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை செய்யக்கூடிய அந்த இருதயத்தோடு அவன் படைக்கப்பட்டிருந்தான். தேவனுடைய கட்டளைகள் அவனுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தது இல்லைங்களா? அதே நேரத்துல அவன் பாவத்தை செய்துவிடக்கூடிய நிலையிலையும் அவன் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, மனிதன் ஒரு ரோபோ மாதிரி இருக்கக்கூடாது, அவன் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் என்பதனால் தேவன் மனிதனை அப்படி படைத்திருந்தார். ஆதாம் பாவமே செய்யாமல் வாழ்ந்திருக்க முடியும் இல்லைங்களா? ஆனால் பாவத்தில் விழுந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் பாவத்தில் விழுந்ததின் நிமித்தமாக அவன் இந்த உலகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறபடினால, மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறபடினால, ஆதாம் பாவத்தில் விழுந்த பொழுது முழு மனுக்குலமும் அந்த மனிதனோடு கூட பாவத்தில் விழுந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? அப்படி பாவத்தில் விழுந்த அந்த மனிதனை ஆண்டவர் மீட்கும்படி வரலாற்றுல எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது சரிங்களா? ஆதாம் பாவத்துல விழுந்த நாளிலிருந்து அவன் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாத இருக்கிறான். முழுவதும் கைவிடப்பட்டவனாக, தேவனுக்கு எதிரானவனாக, தேவ கோபாக்கினியை சுமந்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறான். இந்த உலகத்துல பிறக்கிற ஒருவரும் அப்படித்தான் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அவன் தானாக ஒரு அடி முன்னெடுத்து வைத்து தேவனிடத்தில் போக முடியாது. தேவன் முதலாவது அடியை எடுத்து அவனை அழைத்தாலே ஒழிய அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி பார்க்கறது தான் வேதம் சொல்ற சத்தியம். இப்போ ஒரு புறத்துல பார்த்தா அவன் பாவம் செய்ததுக்கு அவனை தண்டிக்க வேண்டும் இல்லைங்களா? அது சரி. அதே நேரத்துல ஆண்டவர் அன்புடையவராக அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார் இந்த மனு குலத்திற்கு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம இடத்துல அன்பு காட்டணுங்கிற எந்த அவசியமும் அவருக்கு இல்லை. ஆனா தண்டிக்கணுங்கிற அவசியம் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? தண்டிக்கிறதற்கு மாத்திரம்தான் நாம் பாத்திரர்கள். ஆனா அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படியாக ஆண்டவர் மீட்கிறார் மனிதர்களை. அதற்கான வழியை வைத்து தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி மேல் இருக்கிற பாவத்தை அவர் மேல் சுமத்தி அங்க சிலுவையில நம்முடைய பாவம் அங்க நிவர்த்தி செய்யப்பட்டு அவருடைய நீதி நம்மேல் வைக்கப்பட்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் முடித்த விஷயங்கள் நீதி அங்கே விசுவாசத்தின் மூலமாக நம்மேல் வைக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக கடவுளுடைய பார்வையில எண்ணப்படுகிறோம் இல்லைங்களா? இப்ப மெய்யாகவே அவர் நம்முடைய பதிலாளாக நமக்காக பாவமாகி, நமக்காக சாபமாகி, உலகத்தின் பாவத்துக்கு விரோதமான தேவனுடைய நீதியான கோபத்தை தன்னில் தானே ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த நேரத்துல அவர் நம்முடைய அக்கிரமங்களை முழுமையாக
அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்க. ஏன்னா நீதியுள்ள பிதா குமாரனிடத்திலிருந்து தன்னுடைய முகத்தை விளக்குவதற்கு காரணம் என்ன என்று சொன்னா, அவர் மேல் இப்பொழுது பாவம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாவியாகவில்லை, ஆனால் பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்தினுடைய அத்தனை பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்ட பொழுது பாவமே இல்லாத பரிசுத்தமான தேவன் அங்கே அவரை விட்டு விலகுகிறார் சிறிது நேரத்திற்கு. ஆகவே அந்த பிரிவை தாங்க முடியாத இயேசு கிறிஸ்து அங்கே கதறுகிறார். உண்மை சொல்ல போனா நம்ம தான் கதறுகிற மாதிரி ஒரு நிலை இல்லைங்களா? அங்க அவர் கதறுகிறதை பார்க்க. அப்ப அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் என்று சொல்லி நமக்கு ஏசாயா 53:10 சொல்லப்படுகிறது இல்லைங்களா? முன்பதாக தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி சொல்லுகிறது. அப்ப அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கிட்டு நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பாவ பாரம் அதிகமா இருந்ததுனால, நமக்கான நம்முடைய ஆண்டவருடைய பிரதிநிதித்துவம் அது உண்மையாக இருந்தபடியினால அங்க தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து சிறிது நேரம் கைவிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்க. அவருடைய பிரதிநிதித்துவம் நமக்காக அவர் வந்தார் பாருங்க. ஆதாம் மனுக்குலத்தின் பிரதிநிதியா இருந்தார். ஆதாமுக்குள் நாம் பாவிகளாகப்பட்டோம். இப்ப நமக்கான பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருக்குள் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அந்த பிரதிநிதித்துவம் உண்மையானது என்று சொல்லி பார்க்க. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்கப்பட்டு அது அதிகமாய் அவரை அழுத்தினது என்று சொல்லி பார்க்க. அதனால இயேசு கிறிஸ்து இங்க கதறுகிறதை நாம் பார்க்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றார். இப்போ முழு உலகத்தினுடைய பாவங்களும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட போது மனுக்குலத்தின் மீது இருக்கு பாருங்க, தன்னுடைய பிதாவினுடைய கோபாக்கினியின் ஆழத்தின் உக்கரம் அது அங்க உணர்த்தப்படுகிறது இல்லைங்களா? எந்த அளவுக்கு தேவன் கோபாக்கினியை அங்க செலுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு விவரிக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே. அப்ப பாவம் எந்த அளவுக்கு மோசமானது என்று சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம். பாவத்தை நம்ம சாதாரணமா பார்த்து கடந்து போறதில்லை இல்லைங்களா? தேவகுமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்து இல்லைங்களா நம்முடைய பாவத்தை சுமந்த பொழுது அங்க என்ன விதமான பாடுகளை அனுபவிக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க அவர் சொல்ற வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அது ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய அனுகூலமான பிரசன்னத்தின் உணர்வையும் தரிசனத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தன்னுடைய குமாரனிடத்துல இருந்து விலக்கி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறார். அதைத்தான் அந்த வார்த்தை அர்த்தப்படுத்துகிறது. அதோடு முன்னாடி சொல்லப்பட்ட என் தேவனே அப்படிங்கிற அந்த வார்த்தை அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, பிதாவின் மேல தனக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தின் பலத்தை ஆண்டவர் காட்டுறார். என் தேவன்னு சொல்றார். என் தேவனே அப்படிங்கும் போது என் தேவன், அதுதான் அந்த விசுவாசத்தின் பலம். ஒரு புறம் அந்த பக்கம் தேவனுடைய கோப பிரசன்னம், அந்த கோபாக்கினில அது கிறிஸ்துவின் மேல சுமத்தப்படுகிறது. அது சுமத்தப்படுகிற பொழுது அங்க பிதாவினுடைய அந்த அனுகூலமான பிரசன்னம் அது அங்கிருந்து ஆண்டவர் குமாரனிடத்திலிருந்து நீக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல இங்க பார்த்தா என் தேவனே அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிற பொழுது பிதாவின் மீது தன்னுடைய விசுவாசத்தின் பலத்தை அவர் காட்டுகிறார். தன்னுடைய பிதாவினுடைய தயவுள்ள நிச்சயமான அனுக்கிரகத்தை அவர் பெறுகிறதை அங்க காட்டுறார் இல்லைங்களா? அவருக்கு இருக்குது, அவர் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி காட்டுறார் இல்லைங்களா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற அந்த காரியம் நம்முடைய இருதயத்துல எப்பொழுதும் ஆழமா பதிஞ்சிருக்கணும். அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சிலுவை மரணத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது நம்ம இந்த விதமாக சிந்திக்க தவறுகிறது, நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு வெளிக்காட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சிலுவையில இயேசு பேசின வார்த்தைகள் இந்த மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குட் ஃப்ரைடே அப்படிங்கிற தேதியில வைத்து 7 வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காக பேசி
அதுக்கப்புறம் அதை குறித்து கவலை கொள்ளாமல் போய்விடுவார். அதே போல அந்த நாட்களை வைத்து அந்த சபைகளில் இருக்கிற மனிதர்களுக்கு 7 வார்த்தை பேசலாம், ஆளுக்கு ஒரு வார்த்தையை பேசுங்கள் என்று சொல்லி கொடுத்து அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக எதையோ ஒன்று தயார் பண்ணி கொண்டுட்டு வந்து பேசுவதற்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் நம்ம விளையாடுவதற்கோ அல்லது வருஷத்துல ஒருக்கா நாம நினைச்சு பார்க்கறதுக்கான காரியங்கள் அல்ல. இது நம்முடைய நித்திய மீட்போடு தொடர்புடையது. நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அப்ப நம்முடைய இருதயங்கள்ல இந்த வெளிப்பாடு ஆழமாக பதிய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பாவத்தினுடைய பாவத்தன்மையை நாம் பார்க்க கற்றுக்கொள்ளணும். பாவம்னு பார்க்கக்கூடாது, பாவத்தினுடைய பாவத்தன்மையை பார்க்க வேண்டும். அது இன்னும் ஆழமா நீங்க அறிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா உங்ககிட்ட புத்தகம் கொடுத்த இல்லைங்களா, ரால்ஃப் வென்னிங் எழுதின புத்தகம், தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். அதுல ரால்ஃப் வென்னிங் பாவத்தை குறித்து எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி பாரு. பாவம் மகா மோசமானது சரிங்களா. அதை ஆழ்ந்து படிக்கிற பொழுது பாவத்தை நாம் இன்னும் அதிக ஆழமாக புரிந்து கொள்வோம் சரிங்களா. இப்ப பாவத்தன்மை, நம்முடைய பாவத்தின் பாவத்தன்மையையும் நமக்கு பதிலாக பாடுபட்ட கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தையும் விவரிக்கிற ஆதாரம் தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற அவருடைய வார்த்தை சரிங்களா. பாவம் எப்படிப்பட்டது, நமக்கு பதிலாக கிறிஸ்து பட்ட பாடு மரணத்தையும் காட்டுகிற வார்த்தை தான் அது சரிங்களா. அது அவர் ஏதோ முடியாம, அவர் ஏதோ பாவம் செய்துட்டு அவர் அப்படி கதறிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த உலக மனிதர்கள் சரிங்களா. இல்லை, அவர் இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது தேவனாக இருந்த அவர் தன்னோடு மானிடத்தை இணைத்து கொண்டு நம்முடைய மத்தியஸ்தராக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி வரணுன்ற எந்த அவசியம் இருக்கு சரிங்களா. நம்மை போல வந்தார், பாவம் இல்லாதவராக. அதே நேரத்துல ஆதாம் பாவம் செய்ததற்கு அப்புறம் இருந்த ஒரு பரதேசிகரமான நிலையில் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லைங்களா. பாவம் இல்லாதவராக அந்த நிலையில் இந்த உலகத்துல அநேக உபத்திரவங்களையும் பாடுகளையும் நமக்காக நம்முடைய மீட்புக்காக அவர் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. தேவகுமார் இந்த உலகத்துல வாழுகிற பொழுது எத்தனை இழிவான பேச்சுக்களை அவர் அனுபவித்திருக்கிறார். நம்ம கடந்து போயிடக்கூடாது. அப்படி பார்த்துட்டு உங்கள ஒருத்தரை ஏதேனும் ஒரு கடினமான வார்த்தைகளை சொல்லி திட்டிட்டா உங்களால இருக்கவே முடியாது. மனசு ரொம்ப அப்படியே பாதிச்சிடும் இல்லைங்களா. பாதிக்குமா இல்லையா. ரொம்ப திட்டோம்னா வச்சுங்க, ஏதாவது ஒன்று அப்படியே மூகமெல்லாம் சோர்ந்து போய் அப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் காரணம்? நம்ம அந்த மாதிரியான உணர்வுடையவர்களாக இருக்கிறோம். அதே உணர்வு இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்தது. அவர் இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது 100% தெய்வீகத்தை கொண்டிருந்த மாதிரி 100% மானுடத்தையும் கொண்டிருந்தார். அவரை குறித்து கிண்டல் அடிக்கிற பொழுது அவருக்கு பெரிய வலி ஏற்பட்டு இருக்கும் இல்லைங்களா. இந்த ஜனங்களை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். கிண்டல் அடிக்கும் போது எந்த அளவுக்கு அவருக்கு மன வருத்தம் இருந்திருக்குன்னு சொல்லிப்பார் இல்லைங்களா. இப்ப இந்த உலகத்துல இருக்கும்போது அவருக்கும் அதே விதமான மன வருத்தங்கள் உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னா எங்களுக்கு ஒரு காரியத்தை அற்புதத்தை செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது இந்த மக்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் மீட்கும்படி. ஆனால் அவர்கள் அப்படி செய்கிற பொழுது அவருக்கு மிகுந்த வலி வேதனை உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்க. இதையெல்லாம் அவர் அடைந்ததற்கு காரணம் நம்முடைய மீட்புக்காக என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அடைய வேண்டிய காரியத்தை தான் அவர் அடைகிறார் இல்லைங்களா. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப நாம வாழணும், நம்ம வாழ முடியாததுனால நமக்காக வாழும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அதையெல்லாம் செய்கிறார். அத்தனை இன்னல்களையும் அவர் அடைகிறார் சரிங்களா. தீர்க்கதரிசி எவரும் தன் சொந்த ஊர்ல அங்கீகரிக்கப்படுவதில்லைன்னு சொல்றாங்க. சொந்த ஊருக்கு வந்தா அவரை கிண்டல் பண்றாங்க சரிங்களா. அத்தனை இன்னல்களையும் ஆண்டவர் சகித்தார். கடைசியாக சிலுவையில நம்முடைய பாவமெல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு பிதாவினால் சிறிது நேரம் கைவிடப்பட்டவராக இப்ப அந்த கதறுதல் அங்கே
கதறப்படுகிறதை பார்க்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறார். அப்ப இந்த கதறல், ஆண்டவருடைய இந்த கதறலை நம்ம கேட்கிற பொழுது நாம் எந்த அளவுக்கு பாவத்தை வெறுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கணும். அந்த பாவம் நம்ம மேல, நம்முடைய பாவம் தான் அவர் மேல் வைக்கப்பட்டு அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்தார். ஆகவே இந்த வார்த்தை, அந்த சத்தம் நாம் பாவத்தை வெறுப்பதற்கும் கிறிஸ்துவின் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறதற்கும் அது நம்மை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்திலே நாம் பாவத்தை அழித்தொழித்து வாழ வேண்டும். இந்த பாவத்துக்காகத்தானே இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து எனக்கு மீட்பை கொடுத்தார். அந்த பாவத்தை நான் துணிகரமாக செய்ய போகலாமா? நாம் பாவம் செய்ய சோதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் இந்த கதறல் நம்முடைய காதுகள்ல ஒலிக்க வேண்டியது அவசியம். இந்த பாடுகளுக்காகத்தானே இயேசு கிறிஸ்து அப்படி, இந்த பாவத்துக்காகத்தானே இயேசு கிறிஸ்து அந்த விதமான பாடுகளை அனுபவித்தார். நான் இந்த பாவத்தை எப்படி செய்வது? சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டியது அவசியம். துணிகரமான பாவத்திற்கு உமது அடியேனை விலக்கி அருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். சரிங்களா? உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்துல வைத்து வைத்தேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்து வைத்து, சரிங்களா, அவருடைய அந்த பரிசுத்தமான காரியத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அந்த கதறல் நம்ம கேட்கும்போது பாவத்தை வெறுப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கு. நம்முடைய சுயமுயற்சியினால் நாம் பரலோகத்துக்கு போகிறதில்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துல நற்கிரிகளை செய்ய வேண்டும். அதை அவன் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளமாக நாம் பார்க்கணும். நீதியின் கனிகளை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். ஆனா ஒருபோது நம்முடைய நற்கிரிகள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துகிறது இல்லை. ஆகவே நற்கிரிகளை நாம் சார்ந்து இருக்கிறது இல்லை. நாம் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறோம். கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நான் அடைய வேண்டிய அந்த காரியங்களை அவர் அடைந்திருக்கிறார். ஆகவே அவர் என்னை நித்தியத்துல கண்டிப்பால் சேர்த்துவார். நான் எப்படிப்பட்ட காரியத்துல இருந்தாலும் நான் ஆண்டவரிடத்துல திரும்புகிற பொழுது ஆண்டவர் என்னை மன்னிப்பார். என்னுடைய பாவங்களை எல்லாம் எனக்கு விலக்கி என்னை நித்தியத்துல சேர்ப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம் காதுல விழுகிற பொழுது, இந்த வார்த்தை நம்முடைய காதுல விழும்போது, என் தேவனே ஏன் கைவிட்டி என்ற அந்த வார்த்தை நம்ம காதல் விழும்போது நமக்கான ஒரு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? ஆதாம் நம்முடைய பிரதிநிதியா இருந்து நம்மள பாவம் வருவதற்கு காரணமாய் மாறி போனார். ஆனால் இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதிநிதியா இருந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி பரலோகத்திற்கு போவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார். இல்லைங்களா? அவரை நாம் பிடித்து கொண்டு பாவத்தை வெறுத்து நித்திய நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் போக வேண்டியது அவசியம். அதை நமக்கு இந்த வார்த்தை ஊக்கப்படுத்துகிறது. இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கிற மரணத்திற்கு முன்பாக, கொஞ்சம் முன்பாக அவர் பேசின வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. அது எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்றத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக இதுல நம்ம பார்க்கறது, அவருடைய முடிவை விவரிக்கின்ற வார்த்தையில் அடங்கி இருக்கிற ஆழமான சத்தியங்களை நாம் பார்க்க போறோம். ரெண்டாவதா இயேசு கிறிஸ்து இங்க பேசுறாரு. 50ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லி அது நமக்கு சொல்லுகிறது. ஆவியை விட்டார். ரெண்டாவது அங்க ஒரு செயல் ஆண்டவர் செய்யறார். இல்லைங்களா? ஆவியை விட்டார் என்று சொல்லி பார்க்க. இந்த பகுதியில ஆவியை விட்டார் அப்படின்னு எளிமையா நமக்கு சொல்லப்படுகிற இந்த காரியம் யோவான்ல சொல்லுகிற பொழுது இன்னும் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொல்றத பார்க்க. முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுவார். மத்தேயுல எளிமையாக சொல்லிவிடுகிறது ஆவியை விட்டார். ஆனா இங்க முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? அவர் இந்த உலகத்திற்கு வந்து என்ன காரியத்திற்காக வந்தாரோ அந்த காரியம் முடிந்தது. எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். பிதா எதற்காக குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த காரியங்கள் எல்லாம் அங்கு நிறைவேறிவிட்டது. அவர் தம்முடையவர்களுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து
தம்முடையவர்களுடைய பாவத்துக்கான பரிகார பலியாக அவர் சிலுவைக்குல எல்லாவற்றையும் முடிக்கிறார். முடிஞ்சிச்சு, பினிஷ். இப்ப என்ன நடக்குது? அவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுகிறது. அவரை யாரும் கொல்ல முடியாது என்கிறத தான் நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது நான் அப்படியே சொன்ன மாதிரி உலக மனிதர்கள் இயேசு தேவனாக இருந்தார் என்று சொன்னார், எப்படி அவர் ரோமர்களால் அடிபட்டு மரித்து போனார் அப்படின்னு சொல்றார். ரோமர்கள் அடித்ததினால் அவர் சாகவில்லை. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ரோமர்கள் அடிச்ச அந்த அடி வேறொரு மனுஷனா இருந்தாலும் உயிரோட இருக்க மாட்டான் இல்லைங்களா, பாதியிலே செத்துருவான். அந்த அளவுக்கான கடுமையான தண்டனையை அவருக்கு கொடுத்தார்கள் இல்லைங்களா. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில 6 மணி நேரம் தொங்கி கொண்டு இருக்கிறார். கை காலில் மாட்டி வச்சு இந்த வெயிட் எடையெல்லாம் போட்டு ஏற்கனவே அத்தனை அடிகளை வாரினால் அடி வாங்கி இருக்கிறார் இல்லைங்களா. முள் முடி அவர் தலையில சூட்டப்பட்டது, அதெல்லாம் பெரிய முள்ளு. இதெல்லாம் தாங்கி அடியெல்லாம் தாங்கி 6 மணி நேரம் சிலுவையில தொங்குகிறார் சரிங்களா. நம்ம 1/2 மணி நேரமே தொங்க முடியாது. வெறும் கை காலை கட்டி தொங்க விட்டு பாருங்களேன். ஆணி அடிக்க வேணாம், கையும் காலை கட்டி அந்த இடத்துல தொங்க விட்டு பாருங்க, கொஞ்ச நேரமே நம்மளால தொங்க முடியாது சரிங்களா. இந்த எலும்பெல்லாம் அப்படி உடஞ்சிரும், நம்ம வெயிட்டுனால உடஞ்சிரும் சரிங்களா. 6 மணி நேரம் சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கிறார். அங்க பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க. ஏன் அதை அவர் உயிரோட இல்ல, அவர் இங்க ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற பொழுதே அதை ஆண்டவர் சொல்றார். பாருங்க, யோவான்ல 10ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்துல பாருங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் என்று சொல்லிப்பார். ஆவியை கொடுக்குவனுக்கு அதிகாரம் இருக்கு, அது மறுபடியும் அடைந்து கொள்வதற்கும் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். அதை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம பார்க்க. அப்போ அவருடைய உயிரை யாரும் எடுக்கல சரிங்களா. அத்தனை அடிகளையும் வாங்கி இருந்தாலும் அந்த நாள் அவர் மரித்து போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறார். அவராக மரிக்க விரும்பி மரிக்கிறார் இல்லைங்களா. தன்னுடைய தலையை சாய்த்து ஆவியை பிதாவினுடைய கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறேன். அவர் செய்த செயல்பாடு எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். நீர் என்னை அனுப்பின காரியங்களை எல்லாம் செய்து முடித்து விட்டேன். அதனாலதான் பிலிப்பியர்ல பவுல் சொல்லும்போது அது அழகா சொல்றார். அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மரணப்பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லிட்டார். கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தார். அவர் நினைத்திருந்தார் இந்த மனிதர்களை ஒரு நிமிஷத்துல இல்லாமல் ஆக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யல இல்லைங்களா. அப்படி செய்யல. ஏன்னா நம்முடைய மீட்புக்கு அவர் அப்படி செய்ய வேண்டியது இருந்தபடியினாலே அவர் அப்படி செய்யவில்லை என்று சொல்லி பார்க்க. ஆகவே இப்போ அவர் ஆவியை தானாக விடுகிறத பார்க்கணும். எல்லாம் முடித்துட்டார், நமக்கான எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்கிறார் இல்லைங்களா. இப்ப இந்த மாதிரி இப்படி சிறப்பான முக்கியத்துவம் வேற எந்த கடைசி மூச்சுக்கும் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். யாராவது கடைசியா உயிர் விடும் போது இந்த மாதிரி ஒரு சிறப்பான முக்கியத்துவம் இருக்குமா அப்படிங்கிறத இருக்காது. வேற எந்த நிகழ்வுகளும் இந்த அளவுக்கு அதிகமாக யாராலும் பார்க்கப்படாது. யாரும் இந்த அளவுக்கு சார்ந்து இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த காரியத்தை பார்த்த போர் சேவகராய் இருக்கட்டும், அவரை சுற்றி நின்று பரிகாசம் செய்தவர்களாய் இருக்கட்டும், அவர்களெல்லாம் இந்த வார்த்தையில எதையும் விசேஷமா பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ரட்சிக்கப்படாதவன். அவங்க எதை பார்த்திருப்பாங்க? ஏற்கனவே சிலுவை மரணத்தை அடைந்திருக்கிறாங்க இல்லையா. அவங்கெல்லாம் எப்படி இந்த வேதனைகள் பாடுகளை எல்லாம் அனுபவிச்சு மரணம் அடைஞ்சாங்களோ அந்த மாதிரி இவரும் ஒருவராய் இப்படி தன்னுடைய ஜீவனை விட்டு விட்டார் அப்படின்னு பார்த்திருப்பாங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருந்து மரித்து போவாங்க தொங்க வச்சு. அப்ப அது மாதிரி இயேசு கிறிஸ்துவும் மரித்து போய்விட்டார் என்றுதான் அவங்க நினைச்சிருப்பாங்க இல்லைங்களா. மற்றபடிக்கு
அவங்க வேற எந்த காரியத்தையும் பார்க்கணும். அங்க ஒரு பரிமாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? நித்திய காரியங்களை குறித்த எந்த விஷயங்களும் அவங்க அறிந்திருக்க மாட்டாங்க. ஒரு பரிமாற்றம் நடக்குது. என்ன நடக்குது? நம்முடைய பாவம் அங்கே வைக்கப்பட்டு அங்கே அவர் மரிக்கிறதும் எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவோடு பேசி கொண்டு இருக்கிறதும் அதெல்லாம் அவங்க அறிந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். தேவ பிள்ளைகளாகி நாம இதெல்லாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்துவினுடைய மரணம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டா, பாவிகள் கர்த்தரிடத்துல கொண்டிருந்த அந்த கடன்கள் எல்லாவற்றையும் நீக்கினது என்று சொல்லி பார்க்க. ஒருபோதும் செலுத்த முடியாதபடிக்கு கடன் பட்டவர்களாக நாம் இருந்தோம், பாவக்கடன் இல்லைங்களா? அந்த கடன்கள் எல்லாம் இப்பொழுது கிறிஸ்துவின் மரணத்தினாலே நீக்கப்பட்டது. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்க்கையினுடைய வாசல் திறந்தது என்று சொல்லி பார்க்க. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது நம்முடைய பாவ கடன்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிப்பை அடைகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் கிறிஸ்துவின் மரணம் செய்திருக்கிறது. அவருடைய மரணம் என்ன செய்தது? கர்த்தருடைய பரிசுத்தமான நியாயப்பிரமாணம் நீதியா எதிர்பார்த்ததை திருப்தி செய்தது. 10 கட்டளைகளின்படி ஒருவன் வாழ வேண்டும் இல்லைங்களா? கடவுளுக்கு பிரியமாக ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்து நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதரும் இந்த உலகத்துல இல்லை. ஏன்னா பாவிகளாய் இருக்கிறபடினால அவன் கீழ்ப்படிய முடியாது. நியாயப்பிரமாணம் மனிதனை பாவி என்று சொல்லி சொல்லும். அவனுடைய பாவத்தை அவனுக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் சொல்லும். அப்ப அதுக்காக ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது அந்த விதத்துல. ஆகவே நமக்காக அவர் வாழும்படி இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். அது எதிர்பார்க்கிற இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற, நீதியா எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் திருப்தி செய்தது என்று சொல்லி பார்க்கிறேன். அதனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்றார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், நான் அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் இவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சிந்திச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், உங்களால் அதை நிறைவேற்ற முடியாது, நீங்கள் எல்லாம் பாவிகள், உங்கள் சார்பாக நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்றார். அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நியாயப்பிரமாணம் நீதியா எதிர்பார்க்கிறதை கிறிஸ்துவனுடைய மரணம் திருப்தி செய்தது. அதோடு கடவுள் நீதி உள்ளவரும் பாவிகளை இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்குகிறார் அப்படிங்கிறதையும் அது விளங்கப்படினது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மை எப்படி நீதிமான் ஆக்குறார்? கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தின் மூலமாக நம்மை நீதிமான் ஆக்குறார். கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டும்தான் நம்மை பார்ப்பார். அதெல்லாம் கிறிஸ்துவின் மரணத்துல அங்க நிறைவேறுகிறதை பார்க்கிறோம் இல்லைங்களா? அவருடைய மரணம் பூர்ண பரிசுத்தராய் இருக்கிற கடவுள் எப்படி பூர்ண இரக்கமுள்ளவராய் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கடினமான காரியத்திற்கான தீர்வை அது கொடுக்கிறது இல்லைங்களா? அவர் பூர்ண பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அவர் பூரண இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், அது எப்படி ரெண்டு ஒரே நேரத்துல நடக்கும்? பூர்ண பரிசுத்தரா இருந்தாருன்னா அவர் தண்டிக்கணும், பூர்ண இரக்கமுள்ளவராக இருந்தா மன்னிக்கணும். இது எப்படி ரெண்டும் நடக்கும்? அதுதான் சிலுவையில் நடந்தது. நம்முடைய பாவத்தை அவர் மேல் வைத்து அவரை தண்டித்தார், பரிசுத்தராக இருந்து அவருடைய நீதியை நம்மேல் வைத்து நம்மேல் இரக்கம் காட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிற பொழுது நமக்கு இரக்கம் காட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டுமே அங்க நடக்கிறத நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம் பாரு. அப்ப அவருடைய மரணம் சகல பாவ அசுத்தங்கள்ல இருந்தும் உலகத்தை நீக்க வல்லமை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய மரணம் எவ்வளவோ காரியம் சொல்லிக்கிட்டே போலாம். அவருடைய மரணம் சாத்தான் மீது முழுமையான வெற்றியை சிறந்தது என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்து பாவமான இந்த மனிதர்களை அவன் ஆளுகிறான் என்று சொல்லி பார்க்கிறான் இல்லைங்களா? அவன் மேல் வெற்றி சிறந்தது என்று சொல்லி பார்க்க கிறிஸ்துவின் மரணம். அப்ப கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா, அவர்கள் மேல் பிசாசுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அவன் சில காரியங்களை செய்ய முயற்சிப்பான், அவன் பாவம் செய்யறது. ஆனா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அவனால் இல்லைங்களா? ஏன்னா கிறிஸ்துவினுடைய மீட்பு நமக்கு இருக்குது இல்லைங்களா? அதனாலதான் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் இல்லைங்களா? அவனால ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதாவது
சங்கிலியில கட்டப்பட்ட நாய் மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குவான். அதாவது வீட்டுக்குள்ள போனா கடிக்கிறதுக்கு நாய் வந்ததுன்னா நம்ம பயப்படுவோம்ல, கடிச்சிருமா அப்படின்னு. சங்கிலியை பார்த்துட்டு நாய் பெருசா இருக்கும், ஆனா நல்லா பெரிய முரட்டு சங்கிலியா போட்டு கட்டியிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சங்கிலியை பார்க்கணும், அது நாய் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனா அந்த நாயுடைய கத்தலை பார்த்து பயப்படுவாங்க. கடிச்சிருமா, அத்துக்கிட்டு வந்துருமா. ஆனா அது அத்துக்கிட்டு வராது. சரிங்களா? அதே நேரத்துல நாம நாய்கிட்ட போய் சிங்கின்னு ஆடணும்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல கட்டி இருக்குதுன்னு, அது கடிச்சிரு, பக்கத்துல போகணும். புரிஞ்சதா வித்தியாசம்? அதனால பிசாசு குறைவாய் மதிப்பிடவும் கூடாது. அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். அதே நேரத்துல வேதம் சொல்லுகிற பொழுது அவன் யாரை விழுங்கலாவோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். இந்த உலக மனிதர்கள் அவனை ஜெயித்து வாழ முடியாது. ஆனா தேவ பிள்ளைகள் அவனை ஜெயிக்கிறதற்கான காரியங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். இல்லைங்களா? அவன் யார்? அதனாலதான் இப்போ சொல்லும் பொழுது அவனுடைய தந்திரங்கள் நாம் அறிந்தவைகளே அப்படின்னு சொல்லு. எப்படி அவன் தந்திரங்களை நாம் அறிகிறோம்? ஏன்னா நம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனால, நம்மள மீட்பு உண்டாகி இருக்கிறபடினால, நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவன் யார், எப்படிப்பட்டவன், என்ன வேலையெல்லாம் செய்வாங்கிற தந்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு எதிராக வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிறோம். அதனால அதுவும் ரொம்ப முக்கியம். அப்ப சாத்தான் மீது முழுமையான வெற்றியை கிறிஸ்துவின் மரணம் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கறோம். அதோடு அவருடைய மரணம் குற்றமற்றவருடைய ரத்தம் பாவ நிவாரண பலியாக சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்த அந்த பாவத்தினுடைய பாவத்தன்மையை சரி செய்யும். ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா குற்றமில்லாதவருடைய ரத்தம் சிந்தப்படணும். பழைய ஏற்பாடு மாதிரிகள் எல்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லுது. ஆடை பலியிடு, பழுதற்ற ஒரு ஆட்டை கொண்டு வான்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஆனா மனுஷன் பழுதுள்ளவன் இல்லைங்களா? அவனால சிந்தவே முடியாது ரத்தத்தை. ஒருத்தருக்காக ஒருத்தர் சிந்திக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து பழுதற்றவராக, குற்றமற்றவராக அவருடைய ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த பாவத்தின் பாவத்தன்மை எதிர்பார்த்த இல்லைங்களா அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்தார். பாவ நிவாரண பலியாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும். தன்னுடைய சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை மரணமடைய செய்ததினாலும் கர்த்தர் பாவிகளிடத்துல காட்டின அன்பையும் இது நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? அவர் ஒருபுறம் பார்க்கிறோம், குற்றமற்ற அவருடைய ரத்தம் பாவ நிவாரண பலியாக சிந்தப்பட்டது. பாவத்தின் பாவத்தன்மை அதை எதிர்பார்த்தது. அதோடு பார்க்கிற பொழுது அவர் தன்னுடைய சொந்த குமாரனை பலியிட்டு அப்படி மரணமடைய செய்து பாவிகளிடத்துல தம்முடைய அன்பையும் தேவன் காட்டியிருக்கிறார். ரெண்டுமே அங்க நிகழ்கிறத பார்க்கிறோம். இப்ப இதுக்கு முன்னாடி அல்லது இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு மரணம் நிகழப்போவது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யாரும் இந்த விதமான மரணத்தை அடைந்து விட முடியாது. பாரு, இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றின புரிதல் இல்லாமல் பல மனிதர்கள் அப்படி பேசி விடுகிறார்கள். ரெண்டாவது நாம பார்த்தோம், அவருடைய முடிவை விவரிக்கின்ற வார்த்தையில் அடங்கி இருக்கிற ஆழமான சக்தி. ஆவியை விட்டார் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய மரணம் என்னெல்லாம் செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முடிந்தது என்று சொல்லி ஆவியை விட்டார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் ஏதோ குறைகளை கொஞ்சம் வச்சு விட்டாரு, நம்ம தான் அதை சரி செய்யணும் அப்படின்ற நனவுல நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. நம்முடைய சுயநீதியை நம்பி நம்ம வாழக்கூடாது. அப்படித்தான் சில உபதேசங்கள் இருக்கு. நான் கொஞ்சம், கடவுள் கொஞ்சம் செய்வாருங்கிற மாதிரி. அது அவருடைய சிலுவை மரணத்தை வெளிப்படுத்துகிற செயல் இல்லைங்களா? ஆகவே நம்ம ரெண்டாவது பார்க்கிறோம், அவர் நமக்காக முழுமையாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவருடைய மரணம் எத்தனை காரியங்களை செய்திருக்கிறதுன்னு பாருங்க. தேவனுடைய நீதியான கோபத்தை அது நிறைவேற்றி இருக்கிறது. அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை மன்னிக்கிற காரியத்தை அது செய்திருக்கிறது இல்லைங்களா? சாத்தான் மேல வெற்றி சிறந்திருக்கிறது. குற்றமற்ற ரத்தம் பாவத்துக்கான நிவாரண பலியாக சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி பாவ தன்மை எதிர்பார்த்த அந்த காரியத்தை அதை செய்திருக்கிறது இல்லைங்களா? இப்படி பல விஷயங்களை அதுல நம்ம பார்க்கணும். ஆகவே ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேண்டியது அவசியம். சரி, கடைசியா அதுல ஒண்ணு பார்க்கலாம்.
தேவாலயத்தின் நடுவுல ஏற்பட்ட ஒரு அற்புதமான அடையாளம். அதான் நம்ம மூணாவதா பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அங்க நிகழ்கிற பொழுது அநேக அற்புதங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். பூமி அந்தகாரப்படுகிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, இப்படி பல நிகழ்வுகள் அங்க நடந்துகிட்டு இருக்கிறத நமக்கு வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? அதுல ஒரு முக்கியமான அற்புதமாக இருப்பதுதான் அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் இரண்டாக கிழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 51ஆம் வசனத்துல அதை நமக்கு சொல்லுகிறது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் இரண்டாக கிழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவாலயத்தை நம்ம பார்க்கிற பொழுது அது எப்படிப்பட்ட அமைப்பை கொண்டிருக்கிறது? மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் அப்படி கொண்டிருக்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா? அதுக்கு பக்கத்துல திரைச்சீலை இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பரிசுத்த ஸ்தலம், அங்க குத்துவிளக்கு, தேவ சமூக தப்பம், தூபபீடம் இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வருடத்துக்கு ஒரு முறை இஸ்ரவேலுடைய பாவங்கள் அனைத்திற்காகவும் இல்லைங்களா பரிகாரம் செய்யும்படியாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யும்படியாக அதற்குள் பிரவேசிப்பான். அப்படி போகிறவன் சரியில்லாதவனாக போவான் என்று சொன்னால் கடவுள் அங்கேயே அவனை அடித்து போடுவார் சரிங்களா? இதெல்லாம் அங்க இருக்கிற ஒரு அடையாளம். அது தொடர்ந்து ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்தது. அது சாலமோன் தேவாலயம் கட்டினதுக்கு பின்பாகவும் அந்த விதமாக அது இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக கிழிகிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப அங்க இருந்த ஆசாரியர்களுக்கு அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. காய்பா அந்த ஆசாரியனா இருக்கிறார் இல்லைங்களா? ரசிக்கப்படாத மனிதன், ஆண்டவருக்குரிய காரியத்துல நம்ம பார்த்த இல்லையா என்னெல்லாம் செய்தான்னு. அவங்க பாருங்க, இது வரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம் இப்ப நடக்குது. திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா பாருங்க, நம்ம அதுக்கு முன்னாடி அந்த திரைச்சீலை குறித்ததான ஒரு சம்பவத்தை பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் பாருங்க 26ஆம் அதிகாரத்துல 31 இருந்து 33 வசனம் வரைக்கும் வாசி. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்தி மரத்தினால் செய்து பொன்தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிடு. சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள் வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரிவை உண்டாக்கும் என்று சொல்லி சொல்றத பார்க்கும். பிரிவை உண்டாக்கும் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அந்த இடத்துக்கு போக முடியாது இல்லைங்களா? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் போயிட முடியாது. ஆசாரியன் மட்டும், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை போவான் என்று சொல்லி பார்க்கிறோம், பாவ நிவர்த்தி செய்வதற்காக. இப்போ அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் 2ஆக கிழிகிறது. இதை யார் செய்தா அப்படின்னு கேட்டா தேவனே அந்த திரைச்சீலையை 2ஆ கிழிக்கிறதான் பார்க்க. இந்த திரைச்சீலை கிழிகிறது அப்படிங்கிறது கிறிஸ்துவாகிய பலியால் தேவ சமூகத்திற்கு செல்லுகிறதான வழி திறக்கப்பட்டது அப்படிங்கிறத அது காட்டுகிறது. அதுக்கு முன்னாடி ஆட்டு ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மனிதன் போகிறான். இந்த பிரதான ஆசாரியன் தனக்காக முதல்ல பலி செலுத்தி கொள்ள வேண்டியது இருக்கிறது, பின்பாக மக்களுக்காக பலி செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அவனும் பாவியாக இருக்கிறான். இந்த பிரதான ஆசாரியன் வரப்போகிற மெய்யான பிரதான ஆசாரியருக்கு அடையாளமாக இருக்கிறார் இல்லைங்களா? ஆகவே இப்ப ஆண்டவரே அந்த திரைச்சீலை அந்த மாதிரியை கிழிக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இப்போ நாம் அவருடைய மாமிச திரை வழியாக நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் அந்த பழைய ஏற்பாட்டுக்கான விளக்கத்தை கொடுக்கறத நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் பாருங்க, 10ஆம் அதிகாரம் 19 இருந்து 22 வசனம். ஆகையால் சகோதரரை, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகி திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு
தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் என்று சொல்லி சொல்றார். அங்க சொல்லப்பட்டதனுடைய காரியத்தை, அதனுடைய மாதிரியினுடைய உண்மையான காரியத்தை இங்க எபிரேயாக்கியோன் சொல்றார். இப்ப நாம இயேசு கிறிஸ்துவினுடைய மாமிசத்தின் வழியாக, இந்த மாமிசமாகிய திரையின் வழியாக, இல்லைங்களா, அவர் செய்து முடித்த காரியத்தின் வழியாக அவருடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு நாம் கிருபாசனத்துக்குள்ள போறோம். இன்னைக்கு நமக்கு ஒரு இடைத்தரகர் தேவையில்லை, இல்லைங்களா. அதைத்தான் நமக்கு அது காட்டுகிறது. எல்லாரும் தேவனுடைய சமூகத்துக்கு செல்லுகிறதற்கான வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார், இல்லைங்களா. ஆனா இன்றைக்கும் ரோமன் கத்தோலிக்க மதம் போப் தேவை என்று சொல்லுகிறதற்கு காரணம் சரியான வேத அறிவு இல்லாததுனாலதான் நடக்குது, இல்லைங்களா. இன்றைக்கு எந்த ஆசாரியனும் நமக்கு தேவையில்லை. நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார், இல்லைங்களா. வேற யாரும் இந்த ரட்சிப்பை யாருக்கும் பெற்றுத்தர முடியாது, இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, கிழிக்கப்பட்ட இந்த திரைச்சிலையானது எதை நமக்கு காட்டுகிறது, இல்லைங்களா. கிழிக்கப்பட்ட இந்த திரைச்சீலையானது நியாயப்பிரமாண சடங்குகளின் முடிவை நமக்கு காட்டுகிறது. முதலாவது பார்த்தோம், இந்த நியாயப்பிரமாண சடங்குகளுக்கெல்லாம் முடிவு வந்து விட்டது அப்படிங்கிறத ஆண்டவர் அங்க காட்டுறார். அதாவது பலிகளுக்கான அந்த பழைய கோட்பாடு இருக்கு பாருங்க, இப்படி எல்லாம் பலி செலுத்தணும்னு இப்போ நம்ம படிச்சுட்டு வரோம் பாருங்க பழைய ஏற்பாட்டு, அது இனி ஒருபோதும் கடைபிடிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத அது அடையாளப்படுத்துகிறது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு காட்டு. இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த நேரத்திலிருந்து அந்த பணி நீக்கப்பட்டு அந்த பணி நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் அவரே செய்து முடித்து விட்டார், இல்லைங்களா. ஆட்டு ரத்தம் மனுஷனுக்கு விடுதலை கொடுக்காது. அதெல்லாம் அடையாளங்களாக, மாதிரிகளாக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட விஷயம், இல்லைங்களா. அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது இயேசு கிறிஸ்துக்குள்ளாக. அதனால அதை செய்ய தேவையில்லை. இப்ப பிரதான ஆசாரியனோ கிருபாசனமோ ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ, இல்லைங்களா, தூபம் காட்டுதலோ பாவ பரிகார பலிகள் நீ ஒருபோதும் தேவையில்லை என்று சொல்லி பார்க்க. அது தேவையில்லை. அப்படி போய் செலுத்த வேண்டியதில்லை. ஒரு வயது ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு போய் நம்ம பார்க்குற எத்தனை காரியம் சொல்றாரு, மெல்லிய மாவினால் செய்தது இப்படிலாம் சொல்றதெல்லாம் நம்ம செய்ய தேவையில்லை. ஏன்னு சொன்னா மெய்யான பிரதான ஆசாரியர் நமக்காக ஏற்கனவே இந்த உலகத்துக்கு வந்து அவர் மெய்யான ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியிடப்பட்டு மெய்யான கிருபாசனம் நமக்கென்று வெளிப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா. நாம் பரலோகத்திற்குள்ள போறோம், இல்லைங்களா. இந்த பரலோகத்திற்கான வாசல் நமக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறோம், இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவின் ஊடாக நாம் பிதாவோடு நேராக பேசுகிறோம், நம்முடைய ஜெபம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவங்களும் சொல்லி கொடுக்குறாரு, இல்லைங்களா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஊடாக பிதாவினிடத்தில் நேரடியாக பேசுகிறோம், இல்லைங்களா. வேதத்துல பார்க்கிறோம், மோசையை கொண்டு கடவுள் பேசுகிறார் சிறுவர் ஜனங்கிட்ட. ஆனா இப்பொழுது நம்மோடு கூட அவர் பேசுகிறார், இல்லைங்களா. ஒவ்வொருத்தரோடும் பேசுகிறார். அதனாலதான் சொன்ன போதகர்கள் என்பவர்கள் சபையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட, ஆண்டவருடைய வார்த்தை போதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மனிதர்கள். அவங்களுக்கு அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்து அது விசேஷ தலைப்பை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனா அவர்கள் அந்த விதமான காரியங்களை செய்ய முடியாது. நான் யாருக்கும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது, அப்ப இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது புரிதல் இல்லாததுனாலதான், வேத அறிவு இல்லாததுனாலதான் இன்றைக்கு இந்த கூண்டு கட்டி வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு பெரிய கூண்டை கட்டி வச்சுக்கிட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு இது பரிசுத்த ஸ்தலம், அப்ப அது என்னது? அப்ப கேள்வி வந்துருது இல்லையா. நானே ஒரு பாவிதான். ரசிக்கப்பட்டவருக்கு ரசிக்கப்படாததுக்கு எளிமையா ஒரு விஷயத்த சொல்லணும்னா சொல்லிடலாம். அவன் பாவி, நான் ரசிக்கப்பட்ட பாவி, அவ்வளவுதான் வித்தியாசம். வேறு ஒரு டிஃபரெண்ட்டும் இல்லை, வித்தியாசம் இல்லை. அவன் ரசிக்கப்படாம பாவியா இருந்து நரகத்துக்கு போறான். நான் ரசிக்கப்பட்ட பாவிதான், இல்லைங்களா. அந்த ரட்சிப்பு கடவுளால் வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்க. பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை அது எனக்கும் உரியதுதான்.
அந்த வார்த்தை என்ன உங்களுக்காக மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இந்த வார்த்தை பேசும்போது அது நம்முடைய இருதயத்தை கிழிக்கிறது இல்லைங்களா? பேசுகிற நான் அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தெரியாததுனால அப்படி செய்யறதுக்கு பாக்குறாங்க, கூண்டு போடுறதுக்கு பாக்குறாங்க, ஒரு நீல அங்கேயே போட்டுக்கிறதுக்கு பாக்குறாங்க, இன்னும் ஏதாவது உடையின் அலங்கரிப்புகளை கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க, ஒரு தனித்துவமாக காட்டி அதெல்லாம் செய்யறதுக்கு பாக்குறாங்க. அப்நார்மலான மனுஷன் மாதிரி இருக்கிறதுக்கு பாக்குறாங்க. எங்கேயாவது போனா யார் இது எப்படி இருக்கிறான் அப்படின்னு பாக்குற மாதிரி, எங்கேயாவது பாவாடம் அந்த இது மாதிரி கட்டிக்கிட்டு போறது, அப்புறம் காது காலர் இல்லாத சட்டை மனுஷன் மாதிரியே தெரியாது, ஒரு தினுசா தெரியும் இல்லைங்களா? சக மனிதர்களோட பார்த்து பேசுற மாதிரி இருக்க மாட்டாங்க. தனித்துவமான ஒரு காரியம். அன்றைக்கு அப்படித்தான் அவங்க இருந்தாங்க. மணியெல்லாம் குண்டெல்லாம் கட்டிக்கிட்டு ஆசாரியர்கள் அப்படித்தான் இருப்பாங்க, தனித்துவமான மனிதர்களா. இன்றைக்கு அப்படி செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க, அது தப்பு. சென்னையில ஒரு பிரபலமான ஊழியக்காரர் இருக்கிறார், ஆல்வின் தாமஸ் தெரியுங்களா? எக்காலத்தை எடுத்துக்கிட்டு வந்து அதை ஊத போறேன், அதை ஊதும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்வார்னு ஊதிக்கிட்டு இருக்கிறார். அது எந்த அளவுக்கு முட்டாள்தனம்னு பாரு. இதெல்லாம் அறிவில்லாததுனால் நடப்பது பாருங்க. இதெல்லாம் தவறான முறைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். மாதிரிகளும் நிழலாட்டங்களும் இனி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதெல்லாம் நிறைவேறி விட்டது கிறிஸ்துவுக்குள்ள. இப்ப நமக்கு தேவை விசுவாசம். விசுவாசத்தின் ஊடாக நாம் கடவுளை பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி பிரதான ஆசாரியனை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது நல்ல பட்ட பகல் அந்த வெயில் அடிக்கிற இடத்துல போய் விளக்கு கொளுத்தி வைக்கிற மாதிரி, அதுதான் அதுக்கு சமானம். அப்படி யாராவது விளக்க கொளுத்திக்கிட்டு இருந்தா நம்ம என்ன பார்ப்போம்? நல்லா இப்போ வெயில் அடிக்கிட்டு பாருங்க, நடு ரோட்டில் ஒருத்த உட்காந்து ஒரு சீமனை விளக்க கொளுத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்ணிக்கிறீங்க? வெளிச்சத்துக்காக நான் கொளுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணும்? பைத்தியக்காரன்னு தோணும். இவ்வளவு வெளிச்சம் வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் இல்லைங்களா? இப்ப இப்படி செய்யறதுக்கு முயற்சி செய்யற மனிதர்கள் அந்த விதமான மனிதர்கள் தான் இல்லைங்களா? அப்ப கிழிக்கப்பட்ட திரைச்சீலை நியாயப்பிரமாணத்தின் சடங்குகளுடைய முடிவை நமக்கு காட்டுகிறது என்று சொல்லி பார்க்க ஒன்று. இன்னொன்னு நம்ம பார்த்தா, கிழிக்கப்பட்ட அந்த திரைச்சீலை மனுக்குலம் அனைத்திற்கும் ரட்சிப்பின் வழியை திறக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். கிறிஸ்து மரணம் அடைகிற வரைக்கும் கர்த்தருடைய சந்ததிக்கு வருகிற அந்த சன்னதிக்கு வருகிற வழியை ஒரு புறஜாதியான் அறியான். அவனுக்கு தெரியாது, எப்படி வரதுன்னு தெரியாது. யூதர்களும் மங்களாகவே பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பார்வை மங்களானது. ஆனா கிறிஸ்து பூரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து நித்திய மீட்பை பெற்றதுனால அதை சுற்றி இருந்த அந்த இருள், அந்த ரகசியம் இதெல்லாம் விலகி போயிட்டு என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா? புறஜாதியினால் அதை அறியவே முடியாது, ஆண்டவர்கிட்ட எப்படி வர்றதுன்னு தெரியாது. யூதர்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டு காரியங்களை அறிந்திருந்தாலும் அதுவும் மங்களான விதத்துல இல்லைங்களா? அதனாலதான் நாம் பாக்கியவான்கள்னு சொல்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துல இருக்கிற விசுவாசத்தினால தைரியத்தோடு ஆண்டவரிடத்துல வர்றதுக்கும் நம்பிக்கையோடு அவரிடத்துல சேர்க்கப்படுகிறதற்கும் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம அவரிடத்துல நம்பிக்கையோட வரலாம், நம்ம அவரிடத்துல தைரியத்தோடு சேர்க்கப்படலாம் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துல இருக்கிற விசுவாசத்தினால தைரியத்தோடு கர்த்தரிடத்துல வர்றதுக்கும் நம்பிக்கையோடு அவரிடத்துல சேரவும் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க. முழு உலகத்திற்கு முன்பாக ஜீவனின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்க. இந்த முழு உலகத்திற்கு முன்பாக ஜீவனின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அதை நினைச்சு நம்ம ஒரு நாள் நன்றி செலுத்தோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப காலங்காலமா மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த மறைபொருளுடைய வெளிப்பாடுதான் சுவிசேஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் பவுல் ரகசியம் என்று சொல்லி சொல்றார். அந்த ரகசியத்தை எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாடு ரகசியமாக வைத்திருந்தது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதை மங்களாக பார்த்தார். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது தெளிவாக அது வெளிப்படுத்தப்பட்டது. இந்த ரகசியம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்றார்.
அப்ப ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், கிழிக்கப்பட்ட திரைச்சீலையானது மனுக்குலம் அனைத்திற்கும் ரட்சிப்பின் வாசலை திறந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் அவரிடத்துல வர முடியும். இன்னார் தான் வரணும், இன்னார் வரக்கூடாது அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இயேசுவின் மேல விசுவாசம் வைத்து அவருடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிற ஒருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப காலங்காலமாய் வரைத்து வைக்கப்பட்டிருந்த மறைபொருளின் வெளிப்பாடு தான் சுவிசேஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக இப்ப சொன்ன மாதிரியே இதையும் கூட வேதத்துல ரகசியம் அப்படின்னு சொன்னான்னே படிக்க தெரியாம அது என்ன சொல்லுதுன்னு தெரியாம கடவுள் எனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னார்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல பேர் இதை எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கடவுள் எனக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். வேதத்துல ரகசியம்னு சொல்லப்பட்டது சுவிசேஷத்தை தான் ரகசியம்னு சொல்லுது. பழைய ஏற்பாட்டுல மறைமுகமாய் வைத்திருந்தார் பாருங்க இந்த அடையாளங்கள், அதெல்லாம் அப்படியே வெளிப்படுத்தப்பட அந்த திரை கிழிக்கப்பட்டு யாரும் பார்க்க முடியாது இருந்த அந்த காரியம் இப்ப வெட்ட வெளியாக எல்லாருக்கும் தெரியப்படுகிறது. அதுதான் திரை விலகுதல் என்று சொல்லி பார்க்க வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லப்படுது இல்லைங்களா? அது அதைத்தான் காட்டு. வெளிப்படுத்தல் ஒரு திரையை விலக்கி தேவன் காட்டுகிறார். மறைவாய் இருந்த விஷயங்களை இப்ப எல்லாரும் தெளிவாய் பார்க்கும்படி காட்டுறாரு. அப்ப ரகசியன்றது சுவிசேஷம் தான். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியம் தான் ரகசியம் சொல்லுது. அது புதுசா ஒரு ரகசியம்னு இல்லை. அதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே கிறிஸ்துவத்தை இன்னைக்கு மறைபொருளாக அப்படி மக்கள்கிட்ட காட்டுறவங்க ஆண்டவருடைய இந்த மேலான காரியத்தை குறித்ததான தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ரகசியமா இருக்கு, ஒரு ரகசியம்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு ரகசியம் இல்லை. அந்த ரகசியம் தான் வெளியாக்கப்பட்டு இருக்கிறது இல்லைங்களா? நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ மத்தியத்துவ பணியும் அவருடைய இரு தன்மையும் அவருடைய பிரதான ஆசாரியத்துவமும் அவர் தெய்வ ஆட்டுக்குட்டியாக இங்க வந்ததும் இதெல்லாம் வெளியரங்கமாக நமக்கு நிருபங்கள்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது சரிங்களா? பழைய ஏற்பாட்டு காரியங்களுடைய அருமையான பல விஷயங்களை எபிரேய ஆக்கியோன் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எபிரேய நிருபத்துல அவர் வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டுக்கான காரியத்தை எல்லாம் சரிங்களா? இன்னைக்கு அப்படி எதுவும் இல்லை. இந்த 3 காரியங்களை நாம் இன்றைக்கு இதுல இருந்து பார்த்திருக்கோம் சரிங்களா? ஒன்று, அவர் மரணத்துக்கு முன்பதாக பேசின இந்த வார்த்தையினுடைய சத்தியங்களை நம்ம சிந்திச்சு பார்த்தோம். இரண்டாவது, அவர் தன்னுடைய முடிவுல அவர் செய்த செயல்களை நாம் பார்த்தோம். நம்ம பார்த்தோம். அவருடைய முடிவை விவரிக்கின்ற வார்த்தையில் அடங்கி இருக்கிற ஆழமான சத்தியங்களை பார்த்தோம். மூணாவது, ஒரு சம்பவம், தேவாலயத்தின் நடுவில் ஏற்பட்ட ஒரு அற்புதமான அடையாளத்தை நாம் பார்த்தோம். அது என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஆகவே இதெல்லாம் பார்க்குற நாம சில காரியத்தினுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் அது துதியினாலும் நன்றியாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். எவ்வளவு பெரிய காரியத்தை கடவுள் நமக்காக செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நினைச்சு நன்றி அறிதல் நமக்கு உண்டாகும். அது துதியாக கடவுளுக்கு முன்னாடி ஏறெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். அவருடைய சிலுவை மரணம் நமக்கு நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும். எதிர்கால நம்பிக்கையை நமக்கு உண்டாகும். நிச்சயமாக பரலோகத்துக்கு நாம் போய் சேருவோம் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்காக எல்லாவற்றையும் கிறிஸ்து செய்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கான ஆதாரமாய் அது இருக்கிறது அப்படிங்கிறத நாம் நினைச்சு ஒரு நாள் கடவுளுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக அவரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்க. நம்முடைய பாவங்கள் பெரிது, அது அநேகமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். ஆனா நம்முடைய பிரதான பதிலாளால் ஏற்பட்ட அந்த விலை கிரயம் அது எல்லாத்தையும் நம்மள இருந்து நீக்கிட்டு என்று சொல்லி பார்க்க. எல்லாம் நீக்கி இருக்கிறார் ஆண்டவர். ஆகவே நம்முடைய பரலோக பிதாவினுடைய அன்பை நம்ம எண்ணி பார்த்து அவர் நமக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம் சரிங்களா? இன்னொரு புறம் நமக்கு ஒரு ஆழமான விசுவாசம் வேணும். அது என்னன்னா, வேதம் சொல்லும்போது ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு
அருளாது இருக்கிறது எப்படி என்று சொல்லி ரோமர் 8:32 பவுல் சொல்றார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே கொடுத்தார்னா மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி என்று சொல்லி சொல்றார். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில நாம் கவலைப்படாமல் முன்னேற முடியும். ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். நம்ம அவருக்காக வாழ வேண்டிய வாழ்க்கைக்கான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நாம் பயப்படாம தொடர்ந்து முன்னேற வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இதையெல்லாம் நமக்கு அது காட்டு. சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற காரியத்தை கொடுத்துட மாட்டாரா நம்முடைய வாழ்க்கையில? அதை நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ அவருடையவர்களுக்காக பரிதபிக்கிற இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியர் இருக்கிறார் இல்லைங்களா? அதுக்காக நாம் கடவுளை நடி சென்று கைவிடப்பட்டவர்கள் அல்ல இல்லைங்களா? நம்ம அனாதைகளானவர்கள் அல்ல. நமக்கான பிரதான ஆசாரியர் இருக்கிறார் இல்லைங்களா? இப்ப அவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய பாடு என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இதை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில மறக்கக்கூடாது. நமக்கு இன்னல் துன்பங்கள் வருகிற பொழுது நம்ம செய்யற முதல் விஷயம் என்னன்னா, அவருக்கு எதுவுமே தெரியாததுங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். நீங்க ஒரு நேரம் சில நேரங்கள்ல ஏதேனும் தவறு நடந்து விட்டது, இல்ல கடவுளுக்கு விரோதமான ஏதாவது காரியம் செய்து விட்டா பிசாசு உங்களை குற்றப்படுத்தி உங்களை கூனி குறுக செய்து விடுவார். அதெல்லாம் அந்த வலி வேதனை எல்லாம் ஒரு கிறிஸ்துவனுக்கு தேவ பிள்ளைக்கு உண்டாயிருந்தாலும் அந்த வலி எல்லாம் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிறதாக இருக்குது. தாழ்மையோடு அவருடைய சமூகத்துக்கு போய் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து தன்னை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவத்துல கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த உணர்வோடு கூட போய் கேட்டோம்னா அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம மறக்கக்கூடாது. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன வேதனைப்படுறாங்க, நமக்காக வாழணும்னு நினைச்சு அவன் அடைகிற வேதனை இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதோடு கூட அவன் அப்படி ஒரு நிலையில மாட்டிக்கிட்டு அது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு நிச்சயம் உதவுவார் இல்லைங்களா? அதனால இந்த சிலுவை மரணம் பாடுகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா அதை பேச்சு வார்த்தைக்கு பேசிக்கிட்டு போறதுக்காக இல்லை. அதுல இருக்கிற ஆழமான சத்தியங்களை நாம் உணர வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட சத்தியங்களை எல்லாம் உணர்ந்து இருக்கிற மனிதர்கள் தான் தேவனுக்குள்ள சரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி இல்லைன்னா நாம வாழ முடியாது. ஆகவே இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்ப்போம். கடவுள் நமக்கு அப்படி வாழ்றதுக்கு உதவி செய்வார். அவருக்கு நன்றியறிதலோடு நமக்கு இருக்கிறதுக்கு உதவி செய்வார்.